ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் மிக்சியில் மாவு அரைச்சி எண்ணெய் குடிக்காமல் உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன், உருட்டு உளுந்தம்பருப்பு. இது வந்து 200 கிராம் அளவுங்க. இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மேலே மாவு மாதிரிலாம் இருக்கும், அதனால் நல்லா நம்ம பிசைஞ்ச மாதிரி அப்படியே இது பண்ணி நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து கழுவிட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நம்ம நிறைய நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுட்டு 1 மணி நேரம் ஆகட்டும். இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டேங்க. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து தோல் சீவிட்டு அதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ பொடியாக முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இஞ்சியை கட் பண்ணிக்கோங்க. வாயில் கடிப்பட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்தம்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து சுத்தமாக வடித்து எடுத்துருங்க, தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஐஸ் க்யூப் மட்டும் 2 போட்டுக்கிறேங்க நான். ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கிறனால நமக்கு சூடேறும், அதுக்காக வந்து ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கலாம். பல்ஸ் மூட வச்சு கொஞ்சம் நிறுத்தி அரைச்சிடுங்க. மாவு அப்போ தான் நமக்கு பொசு பொசுன்னு சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன், அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் மாவு எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம அவசரத்துலலாம் நம்ம கிரைண்டரில் போட்டுட்ருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கிரைண்டர் எடுத்து கழுவிக்கிட்டு நம்ம மிக்சியில் எதோ நமக்கு அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி வடை செஞ்சுக்கலாம். அரிசி மாவு மட்டும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் மாவு நல்லா அரிசி மாவு சேர்த்து ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வரும் மாவு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. மாவு பாருங்கள் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் முழுசாக சேர்த்திக்கோங்க, இல்லை இடித்து கூட சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். இஞ்சி, வெங்காயம், நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நம்ம கருவேப்பிலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வடை போட்டு பொரித்து எடுத்துடலாம். கையில் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கட்டை விரல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி தொட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டுருங்க. பார்த்து மெதுவாக போடுங்க, கையில் எண்ணெய் தெறிக்காமல் செய்யணும். அடுப்பை வந்து கம்மியிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சோம்னா நான் வந்து மேலே வந்து கலர் மாறிடும், உள்ளே நமக்கு மாவாக இருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கலர் வந்ததையும் எடுத்துருங்க. பாருங்கள் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்சியில் மாவு அரைச்சி நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே சூப்பராக பொசு பொசுன்னு எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.